ஓகே. ஸோ, ஆம் இந்த வீடியோ சீரிஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, ஏஐ பேஸ்டான விஷயங்கள் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப நெறையா வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்னன்னா, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம யூடியூபா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்குது, இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, அதே ரெக்கமெண்டேஷன்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபுட் விளாக் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுட் விளாகா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு வீலாகு, இல்லன்னா வந்து பிளேஸஸ் டூ விசிட் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது அ அதுவே வந்து இப்ப திரும்ப திரும்பியும் இன்னொன்னு ஒரு ஃபுட் விளாகோ, இல்ல வீலாகோ அந்த மாரி வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி பார்த்தோம்னா, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ பேஸ்டு விஷயங்கள்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இருக்கு அண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அம் நம்ம டே டு டே லைஃப்ல இப்போ ஆல்மோஸ்ட் எல்லார் பேருமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நார்மலான ஒர்க்ல கூட பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏஐ யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபோன்ல ஏஐ இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஜெமினி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இல்லன்னா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால ஏஐ வந்து பார்த்தோம்னா, இப்போ ஆல்மோஸ்ட் காமன் அப்படிங்கிற மாரி வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் பார்த்தோம்னா, நான் வந்து ரொம்பமா நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்டின்னா, அ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பேசிக்கான ஏஐ தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக் ஜென்ரல் இன் த சென்ஸ் நான் எத சொல்றேன்னா, நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கும். அ ஸோ அந்த கொஸ்டின நம்ம அ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ, இல்ல அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஏஐ யூஸ் பண்றோம். அத தாண்டி நம்ம எதுக்காக அ ஏஐ யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்காக, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பிராங்க் பண்றதுக்காக, விளையாட்டுத்தனமா பண்றதுக்காக அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேரு இந்த ஃபோன்லயே கேலரில ஏஐ வச்சு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றது, அந்த மாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனா இதுல வந்து ப்ரொடக்டிவா நம்ம ஏதாவது யூஸ் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா நம்மளுக்கு சில டைம்ஸ் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இத தாண்டி விஷயங்கள் இருக்கு. ஏஐல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறது வந்து அ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான பெர்சன்ஸ்க்கு தான் வந்து நாலேட்ஜ் வந்து இருக்கு. அவேர்னஸ் இருக்கு. நாலேட்ஜ்ன்னு சொல்ல மாட்டேன். அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அ என்னோட Instagram ஃபீடா இருக்கட்டும், இல்லன்னா வந்து YouTubeஆ இருக்கட்டும், நான் வந்து சும்மா ஏஐ பேஸ்டா பார்த்துக்கிட்டே இருக்கிறனால என்னமோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐல புதுசா ஏதாவது GitHub ரெபாசிட்டரி வந்திருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு ஏஐ மாடல் வந்திருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு அ ஏஐ ஒர்க் ஃப்ளோ இல்ல ஒரு பைப்லைன், ஒரு மெஷின் மாடலு, மெஷின் லேர்னிங் மாடலு அந்த மாதிரி ஏஐ பேஸ்டு அ விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி என்னோட ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 80% ஆஃப் த ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து நான் வந்து பார்த்தோம்னா, 20% ஆஃப் த ஒர்க் வந்து நான் வந்து பண்றேன். இது ஆல்மோஸ்ட் லைக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சூப்பர்வைஸ் பண்ற மாரி தான் வரும். ஸோ நீங்க வந்து இப்ப ஜென்ரலா யூஸ் பண்றது ஏஐ யூஸ் பண்ணாம உங்க ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில ஒர்க்ல நம்ம ஏஐ வாய்ப்பே இல்ல. போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வயரிங்கா பண்றது, பிளம்பிங்கு, கிளீனிங்கு இந்த மாரி ஃபிசிக்கலான ஒர்க்ஸ்ல கண்டிப்பா நம்மளால வந்து ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்டைரக்ட்டா தான் யூஸ் ஆகும். டைரக்ட்டா நம்ம பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம சில விஷயத்துல நம்ம வந்து ப்ரொஃபஷனலா பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட ஒர்க்ல ஏஐ வந்து இன்டிகிரேட் பண்ண முடியும். 100% ஆட்டோமேட் பண்ண முடியாது. அது கன்ஃபார்மு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 60, 70 நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சீங்க அப்டின்னா, ஒரு 80% ஆஃப் த ஒர்க் வந்து ஏஐ வந்து பண்ற மாரி பண்ண முடியும். அதாவது எப்படின்னா 80% சென்ஸ் எப்படின்னா 80% வந்து ஏஐ வந்து பண்ணிரும். நீங்க மீதி 20% நீங்க வந்து பண்ணணும். இது ஆல்மோஸ்ட் செமி ஆட்டோமேட்டிக் கணக்குக்குள்ள வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டைம் வந்து நெறையா சேவ் ஆகும். நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அ அ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய இருக்கும். ஏன்னா, இப்போ நார்மலா இப்போ ஒரு ஒர்க் இருக்கு. நீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒர்க்க நீங்க பண்றீங்க. நீங்க மட்டுமே தனியா அந்த ஒர்க் நீங்க பண்றதுனால, அந்த 9 டூ 5 இல்ல 9 டூ 6 அப்டின்னா, அந்த ஒர்க்க ஃபுல்லா நீங்களே பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த ஒர்க்ல தான் உங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும். டைமும் அதில தான் இருக்கும். ஸோ அப்டி இருக்கும்போது நீங்களே ஒர்க் பண்றதுனால, அ இத தாண்டி விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோமா அப்டின்னு பார்த்தோம்னா, கிடையாது. இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்டின்னா, ஆ நான் வந்து இப்ப காலையில வொர்க்குக்கு போயிட்டு வரேன் அப்டின்னா,
ஒர்க் மட்டும் தான் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் ஃபோக்கஸு எல்லாமே அதில மட்டும் தான் நம்ம பண்ணிட்டுருப்போம். நம்மளுக்கு அத தாண்டி விஷயம் நம்ம வந்து செல்ஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், இல்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்மளால வந்து ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா, நம்ம இதுக்கே வந்து நம்ம மைண்ட்லாம் யூஸ் பண்ணி டயர்ட் ஆயிடுவோம். ஸோ, அதனால நம்ம அடுத்தத நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ, அப்படி இருக்கிற கட்டத்தில நான் பெர்சனலா என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, சில விஷயங்கள் ஏஐல வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ, அ வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்லி வந்து என்ன பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். என் பேர் ஆல்வின். அ அண்டு எனக்கு ஒரு ட்வின் பிரதரும் இருக்காங்க, அஸ்வின் சொல்லிட்டு. ஸோ நாங்க 2 பேரு. நாங்க வந்து ஆக்சுவலா வந்து நாங்க 2 பேர் தான் அந்த யூடியூப் சேனல மேக்ஸிமம் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வீடியோ போடுறதில்ல. பட் இருந்தாலும் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸு, அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் அந்த மாரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் இனிஷியலா பார்த்தோம் அப்டின்னா, நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கரண்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, அ நான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்டிஃபிக் ரிசர்ச் ஆம் சாரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஐசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசர் ட்ரிவாண்ட்ரம்ல நான் வந்து பார்த்தோம்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டாஃபாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைக் போஸ்ட் டாக் மணின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போஸ்ட் டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நான் வந்து என்னோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷனல் ஒர்க் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் டிஎஃப்டி அதாவது டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி அதாவது சொல்லப்போனால் காம்படிஷ்னலா சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதேமாரி நான் தனிப்பட்ட முறையிலயும் நான் வந்து நான் வந்து டிஎஃப்டி ஒர்க்லாம் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டம் வந்து ஸ்டடி பண்றது. ஸோ இதுதான் என்னோட ஒர்க். ஸோ இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இந்த டே டு டே பார்க்கக்கூடிய இந்த ஏஐலாம் இருக்கு இல்லையா? ஸோ ஏஐ அதுக்கப்புறம் வந்து மெஷின் லேர்னிங்கு நிறைய கம்ப்யூட்டர் பேஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் மூலமா நான் என்ன பண்ணிட்டேன், மேக்ஸிமம் என்னோட ஒர்க்க வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட்ட வந்து எல்லாமே கால்குலேஷன் பண்ணிட்டே இருக்கும். இப்போ டிஎஃப்டி பண்றோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு டிஎஃப்டி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இந்த யூடியூப் சேனல்ல இருக்கும். பட் ஆனா அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ணல. ஒரு 2, 3 வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். அது டைம் கிடைக்காதனால, பிளஸ் அதுவும் நானு ஸ்டடியிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறேன். நான் எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் தான். இப்போ நான் கெமிஸ்ட்ரிக்கு டிஎஃப்டி பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் வந்து இன்னும் டிஎஃப்டி ஃபுல்லா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு வீடியோவா போடலாம் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்ருக்கேன். அம் பட் ஆனா கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நானு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்றேன். இப்போ அதில வந்து நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ஸ்கிரிப்ட் உடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதோட பவர் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மேக்ஸிமம் கால்குலேஷன் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மாரி பண்ணிட்டேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணும், ஸ்கிரிப்ட்ஸ் ரன் பண்ணும். என்னோட வேலை வந்து அங்க சூப்பர்வைசிங்கா தான் இருக்கு. சூப்பர்வைசிங் இன் த சென்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் கரெக்ட்டா ஒர்க் ஆயிருச்சா, அந்த கால்குலேஷன் கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கா, அது யூஸ் பண்ண கான்செப்ட் அதாவது இல்ல பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்ட்டா தான் அது இன்புட்ட வந்து கரெக்ட்டா எடுத்திருக்குதா அப்படின்னு பேஸ் பண்ணி அது அவுட்புட்ட நான் அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்றதுனால எனக்கு மேக்ஸிமம் அந்த 9 டூ 6 ஆ ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆல்மோஸ்ட் நான் என்னோட ஹானஸ்ட் பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பைத்தான் அண்ட் ஏஐ பேஸ் பண்ணி நான் வந்து செமி ஆட்டோமேட் பண்ணதுனால, என்னோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 60 டூ 70% ரெட்யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தோம்னா, நான் டெய்லி ஒரு 4 ஹார்ஸ் மேக்ஸிமம் ஒரு 4 1/2 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணாலே, எனக்கு வந்து மீதி இருக்கிற 3 ஹார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 3 ஹார்ஸ் இல்ல 2 ஹார்ஸ் வந்து ஏஐ வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த மணி வந்து எனக்கு ப்ரொஃபஷ்னலா அது இந்த மணி ஏஐ கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒருத்தரும் ஒரு ஃபீல்ட்ல இருப்பீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதில வந்து எந்த ஆப் வந்து யாருக்கு என்ன யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் வந்து கோ த்ரூ பண்ணக்கூடிய ஒரு ஆப் நெறைய ஆப்ஸ் நான் பார்ப்பேன். நெறைய ஆப் GitHub, Repos அதுக்கப்புறம் ஏஐ மாடல்ஸு புதுசா வந்த ஏஐ நியூஸ் இது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, அதில சில விஷயங்கள் வந்து நான் வந்து ஃபியூச்சருக்காகவோ இல்ல எனக்கு பெர்சனல் யூஸ்க்காக எனக்கு தேவைப்படும். சிலது எனக்கு தேவைப்படாது. பட் ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து அது மேபி தேவைப்படலாம். ஸோ, அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ சீரிஸ் மாரி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ, ஏற்கனவே டிஎஃப்டி சீரிஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அந்த டிஎஃப்டி சீரிஸ்ல நான் டிஎஃப்டி பத்தின விஷயங்கள் நான் வந்து எப்பலாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, அப்ப நான் அப்டேட் பண்றேன்.
அது இல்லாம இப்ப நான் வந்து ஏஐ சீரிஸ் வந்து நானு சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிலது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். ஸோ அதனால எல்லாம் காமனா ஒரு ஆடியன்ஸுங்கிற மாரி நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட Instagram அக்கவுண்ட். ஸோ இது Instagram அக்கவுண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் எப்பவுமே குடுத்துருப்பாங்க. இந்த சேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு ஆ ஃபீட நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு போஸ்ட் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களால வந்து அத சேவ் பண்ண முடியும் கரெக்ட்டா. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரீவியஸா முதல்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு விஷயத்த நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லைக் அ ஏஐ பேஸ்டான கான்செப்ட்ஸ் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா புதுசா இருக்கும். பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு படிக்க முடியாது. இல்ல அத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பர்ட்டிகுலர் ரீல நான் வந்து சேவ் பண்ணிருவேன். அந்த பர்ட்டிகுலர் கேட்டகரியில. ஸோ சேவ் பண்ணிட்டு, எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ, அப்ப நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அதுலேருந்து நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இதே உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்க சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்க Instagram அக்கவுண்ட்ல ஜஸ்ட் நீங்க மோர்ன்னு போயிட்டு நீங்க சேவ்டுன்னு குடுத்தீங்கன்னா, இங்க சேவ் பண்ண அந்த ஆ ஃபுல் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஸோ இது மோஸ்ட்லி எல்லாம் Instagram மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரியும். அம் எதுக்கும் ஜஸ்ட் சொல்றேன். ஸோ இதில வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் வந்து 3 கேட்டகரி நான் வந்து ரீல்ஸ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டெக். டெக் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ்டான விஷயங்கள். GitHub ரெப்போஸ் நான் சொன்ன மாரி என்ன சொல்றது? ஒரு மாடலு இல்ல ஏதாவது ஒரு வீடியோ மாடல் இந்த மாரி வந்து ஏதோ ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க அப்டின்னா, அது வந்து நான் டெக் அப்டின்னு சேவ் பண்ணியிருக்கேன். அது பிசினஸ் அப்டின்னு சேவ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ பேஸ் பண்ணியோ, இல்ல வந்து ஒரு வொர்க் ஃப்ளோ சரிங்களா? ஸோ பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, ஏன்னா எனக்கு பிசினஸ் ஐடியாவும் இருக்கு. ஒரு ஏஐ பேஸ்ட் கம்பெனி மாதிரி ஒண்ணு அ பண்ணணும்னு. பட் ஆனா என்ன பண்றோன்னு தெரியல. ரிசோர்ஸஸ் இருக்கு. பட் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது இன்னும் நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நானும் பிரதரும். பட் பார்க்கலாம். ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ். ஸோ பிசினஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அ இந்த கேட்டகரியில நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆ லைக் ஒர்க் ஃப்ளோஸ் ஏஐ பேஸ் பண்ணியோ, இல்ல நார்மலா நம்ம வந்து ஒரு விஷயத்த ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்ட்டிங் இனிஷியல் டூ ஃபைனல் எப்படி போறது, அதுங்கிற மாரி ஒரு 2, 3 விஷயங்கள். இன்னொன்னு வந்து ரிசர்ச். ரிசர்ச் அப்படிங்கிறது நம்ம ஏஐ வந்து ரிசர்ச்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாரி ஒரு ரிசர்ச்ல எப்டி எப்படிலாம் நம்ம எழுத முடியும், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரி விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஈவன் யூடியூப்லும் பார்த்தா அதே மாரி தான் ஷார்ட்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா தான் உங்களுக்கு சஜஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அங்கேயும் எனக்கு ஏஐ பேஸ்டு இந்த மாரி விஷயங்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அதுவும் இந்த ஏஐ சீரிஸ்ல நான் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது மேபி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அ கண்டிப்பா எனக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சில விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய எப்பயாவது நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் இல்ல ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது, மேபி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். லைக் அந்த சீரிஸ்ல போடக்கூடிய எல்லா ஒரு வீடியோவும் ஹெல்ப் ஆகும்னு நம்புறேன். ஸோ ஸோ இது ஆக்சுவலா நான் க்ரோ ஆகுறேன். ஸோ நான் க்ரோ பண்றதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நான் என்னென்ன கத்துக்கிறேனோ, அதுவும் நீங்களும் வந்து டே டு டே லைஃப்ல நீங்களும் கத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும்ல, நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை பண்றோம். ஓகே. லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகே. யா.